ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் செல்வமேஸ்வரி மேம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்மெண்ட் டெக்னாலஜி. என்னோட சப்ஜெக்ட் வந்து அப்பரல் மெர்ச்சன்டைசிங். ஸோ என்னோட ஃபஸ்ட் யூனிட்டில் நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ராப்பர் செக் பாயிண்ட்ஸ் ஃபார் ப்ராப்பர் அப்ரூவல். ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன ரீகேப் போகலாமா? ஃபஸ்ட் ஒன் வந்து சாம்பிள். ஸோ இது முன்னாடி மாடலில் வந்துட்டு நம்ம சாம்பிளுங்கிற டாபிக் பார்த்தோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாம்பிள் இருக்குது, சாம்பிள்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஒன்று வந்து டெவலப்மெண்ட் சாம்பிள், எப்படி வந்து ஒரு சாம்பிளை வந்து டெவலப் பண்ணுறாங்க. சேல்ஸ்மேன் சாம்பிள்னால் என்ன, ஒரு பர்சன் இருந்துட்டு ஒரு ரீட்டைல் ஷாப்லேயோ இல்லை ஹோல்சேல் ஷாப்லேயோ போயிட்டு எப்படிலாம் வந்து அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அப்ரூவல் சாம்பிள், எந்த யார்கிட்ட நம்ம அப்ரூவல் வாங்குகிறோம், ஒரு சாம்பிளை வந்து யார்கிட்ட அப்ரூவல் வாங்குகிறோம், அவர் கொடுத்த ரெக்கமெண்ட் படி நம்ம பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டு அப்ரூவல் வாங்குறது. இன்னொன்று வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் சாம்பிள், ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் ரெடி பண்ணியிருப்போம். அதுதான் வந்துட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் சாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன், எதுக்கப்புறம் என்ன பார்ட் ஸ்டிச் பண்ணணும் அப்படி அதிலிருந்து அதோட அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு வரைக்கும் நம்ம சாம்பிள் ரெடி பண்ணி ப்ரொடக்ஷன் அப்போ வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷிப்மெண்ட் சாம்பிள். ஸோ நம்ம பாக்ஸ் பேக்கிங் முடிஞ்சு ஷிப்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அந்த சாம்பிளை வந்துட்டு ரிசீவ் ஆகிற வரைக்கும் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சாம்பிள் பீசஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம் ஷிப்மெண்ட்டுக்கு. அதுதான் ஷிப்மெண்ட் சாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செக் பாயிண்ட்ஸ் ஃபார் எ ப்ராப்பர் அப்ரூவல். ஸோ என்னென்ன செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ஒரு அப்ரூவல் வாங்க போகிறோம் அப்படின்னா எப்படிலாம் நம்ம வந்துட்டு எதெல்லாம் மெஷர் பண்ணுவோம், என்னென்ன அப்ரூவல்லாம் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்ரிங்கேஜ், அதே மாதிரி ஃபாஸ்ட்னஸ், அலவன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ மெஷர்மெண்ட்ஸு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா எல்லாத்துட்டையுமே வந்துட்டு அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்ரூவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சைஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நம்மளோட ஸ்ப்ரெட்ஷீட்டில் என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கோமா, கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி வந்து லோவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா ஸ்ரிங்கேஜ் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி மோராக இருந்தாலும் ப்ராப்ளம் தான். ஸோ நம்ம நார்மல் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்ரிங்கேஜ் ப்ராப்ளம் வராது. நெக்ஸ்ட்டு வந்து பேட்டர்ன், ஃபிட் அண்ட் ஃபுல்னஸ். ஸோ அந்த பேட்டர்ன் ஃபிட் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டைல் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபேப்ரிக் கேரக்டரிஸ்டிக்ஸும் ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்களோட மெஷர்மெண்ட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கரெக்ட் ஃபிட்டிங் அண்ட் ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஃபேப்ரிக்கும் என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட எஃபெக்டிவ்னஸும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன், ட்ரிம் பார்ட்ஸ். ஸோ இந்த பேட்டர்னில் என்னென்னலாம் ட்ரிம் பார்ட்ஸ் இருக்கும், அதாவது குட்டி குட்டி பார்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காலர்ஸ், பிளாக்கெட்ஸ், கப்ஸு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ட்ரிம் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வகையான ஸ்டைலிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெக்யூப்மெண்ட்ஸு. ஸோ பேட்டர்ன் சீம் அலவன்ஸ். இந்த பேட்டர்ன் சீம் அலவன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ நம்ம பேட்டர்ன் வந்து என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போட்டிருப்போம். பட் அப்படியே ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும் போது என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் இல்லை 3 சென்டிமீட்டர் இன்னும் குறையும். இப்போ ஒரு 30 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா நம்ம அதே மெஷர்மெண்ட்டு கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 28 சென்டிமீட்டர் அந்த மாதிரி நிற்கும். அப்போ வந்து நம்மளுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது. அதே மாதிரி இப்போ ஒரு சீம் அலவன்ஸ் ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் விட்டுட்டு நம்ம ஃபேப்ரிக்கில் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ 30க்கு பதிலாக 32 சென்டிமீட்டர் எடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும் போது கரெக்டாக அந்த 2 சென்டிமீட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டிச்சிங்காக போயிடும். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக 30 சென்டிமீட்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் சீம் அலவன்ஸ். ஸோ இந்த சீம் அலவன்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஈஸ். ஸோ ஹிட் அண்ட் லாஸ். இந்த ஹிட் அண்ட் லாஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கார்மெண்ட் சைஸ் அண்ட் த கஸ்டமர் சைஸ். ஸோ கார்மெண்ட் சைஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கஸ்டமர் சைஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேரி ஆகிட்டே இருக்கும். இது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து டிவைட் பண்ணி தான் நம்ம பார்ப்பாங்க, டீவியேஷன் போட்டு தான் பார்ப்பாங்க.
நெக்ஸ்ட் வந்து ஸ்ரிங்கேஜ் அலவன்ஸ். ஸோ இந்த ஸ்ரிங்கேஜ் அலவன்ஸ் எப்படி இருக்குன்னா, டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி வந்து லோவாக இருக்கும் போது, சேஞ்ச் ஆகும் போது தான் இந்த ஸ்ரிங்கேஜ் அலவன்ஸ் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படி ஸ்ரிங்கேஜ் ஆச்சு அப்படின்னா ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் லாஸ் அலவன்ஸ். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, காம்பன்சேட் பண்ணுவாங்க. அலவன்சஸ் வந்து சப்போஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸ் லாஸ் அலவன்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நிட்டட் கேலண்டர் ஆர் காம்பேக்ட் டயா. ஸோ இந்த டயா ஃபிக்சேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதாவது நிட்டட் கார்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம கட் பண்ணும்போது ஃபேப்ரிக் வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆகும். அப்படி ஸ்ட்ரெச் ஆகும்போது நிறைய ஃபேப்ரிக் வேஸ்ட் ஆகும். ஸோ மெஷர்மெண்ட் ப்ராப்ளம் ரொம்ப வரும். அந்த ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கறணும். அதுக்கு தான் டயா ஃபிக்சேஷன் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ குவாலிட்டி அலவன்ஸ். ஸோ ஷார்ட்டேஜ் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம அதனால தான் சொல்கிறோம், ஆர்டர் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம எவ்வளோ பீஸுக்கு ஆர்டர் பண்ணுறோமோ அதை விட ஒரு 50% அதிகமாக பண்ணணும். அதை விட கம்மியாக பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து குவாலிட்டி அலவன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பிஓ சீட். இது வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் சீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் சீட்டில் வந்து எத்தனை குவான்டிட்டி நம்ம என்ன என்ன இதில் வாங்க போகிறோம், என்ன அக்சசரிஸில் வாங்க போகிறோம், இல்லை ஃபேப்ரிக்கில் எவ்வளோ வாங்க போகிறோம், எது கலர் வைஸ் எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் சீட்டில் நம்ம ரெக்யூர்மெண்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் ரெக்யூர்மெண்ட் கேல்குலேஷன். இது வந்து ஆர்டர் குவான்டிட்டி, சைஸ் வைஸ் ரெக்யூர்மெண்ட் எல்லாமே கேல்குலேட் பண்ணி டோட்டல் குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறது தான் இந்த சைஸ் ரெக்யூர்மெண்ட் கேல்குலேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, செக் பாயிண்ட்ஸில் இருக்கிற வேரியஸ் அப்ரூவல் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.